Taste the Daily. இன்று 4ஆம் கட்ட எழுச்சி பயணத்தை தொடங்குகிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு இன்று மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் மக்களை சந்திக்கிறார். கோவை, திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் கையேந்தும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். கடுமையான சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, நூல் விலையில் நிலையற்ற தன்மை போன்ற பல காரணங்களால் கோவை, திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் புரட்சி தமிழர் அறிக்கை. மத்திய பிரதேச அரசு கோவை, திருப்பூரில் ஒப்பந்தங்கள் முதலீடுகளை ஈர்த்து வருவதாகவும் தமிழகத்தின் ஜவுளி தொழில் வெளிமாநிலங்களுக்கு தாரை வார்க்கப்படுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள ஸ்பின்னிங் மில்கள் நலிவடைந்து வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சுவரானதை மறைக்க எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது பழி போடும் ஸ்டாலின், அமெரிக்காவின் தற்போதைய வரி உயர்வால் கோவை, திருப்பூரின் ஏற்றுமதி தொழில் பாதிப்படைந்துள்ளதாக நீலி கண்ணீர் வடிக்கிறார். விடியா திமுகவின் 52 மாத கால ஆட்சியின் அலங்கோல செயல்பாடுகளால் கோவை, திருப்பூரில் பின்னலாடை, ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில்கள் ஏற்கனவே கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சீனாவின் தியான்ஜினில் தொடங்கியுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி பங்கேற்பு. ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி தீவிர ஆலோசனை. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிற்கு அமெரிக்கா கூடுதலாக 25% வரி விதித்துள்ள நிலையில் புட்டினுடனான சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடந்த சில வாரங்களாக வெள்ளம், நிலச்சரிவு என பெரிய அளவில் ஏற்பட்ட இயற்கை பாதிப்புகளால் ஒவ்வொரு இந்தியரும் துயரடைந்துள்ளதாக 125வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்ட போது 24 மணி நேரமும் நிவாரணப் பணிகளில் தேசிய பேரிடர் மேலாண் படை உள்ளிட்ட வீரர்கள் சிறப்பாக பணியாற்றியதாக கூறி தமது பாராட்டுகளை தெரிவித்தார் பிரதமர். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கோவையில் 6ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த டியூஷன் ஆசிரியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் செயலற்ற தன்மையால் பாடம் எடுக்க வேண்டிய ஆசிரியர்களே காமுகர்களாக மாறியிருப்பதால் பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற யோகா வகுப்பிற்கு வந்த 6ஆம் வகுப்பு சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி காவலாளி மீது போக்சோ வழக்கு பதிவு. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் நாள் தவறாமல் பள்ளி சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி வரும் நிலையில் துருப்பிடித்த இரும்பு கரம் காமுகன்கள் மீது என்றைக்கு பாயும் என பெற்றோர்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த அன்வராபாத்தில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோவில் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண் குழந்தை முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தூத்துக்குடி அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தவிருந்த சுமார் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதை வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 டன் பீடி இலைகள் பறிமுதல். எதிர்க்கட்சித் தலைவர் சொல்வது போல தமிழகத்தை சர்வதேச போதைப் பொருள் மையமாக மாற்றியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். சேலம் மத்திய சிறைக்குள் கைதிக்கு துணி கொடுப்பது போல் கஞ்சா கொடுக்க முயன்ற 3 பேர் மற்றும் அகரம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பைக்கில் கஞ்சா கொண்டு வந்த 2 என 5 பேர் சிக்கினர். தமிழகமெங்கும் கொடிக்கட்டி பறக்கும் கஞ்சா விற்பனையை தடுக்க திறனற்ற திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அவலம்.
சேலம் அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்ற 3 பேர் 10 பாக்கெட் கஞ்சாவுடன் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை தறிக்கிட்டு ஓடும் நிலையில் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட சுமார் 5 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் செயலிழந்துள்ளதால் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பிடிபட்ட நிலையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் சிக்கினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் படம் பார்ப்பது, ஷாப்பிங் செல்வது என கேளிக்கைகளில் திளைத்துக் கொண்டிருப்பதால் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் விற்பனை சந்தையாக மாறிவிட்டதாக மக்கள் சாடல். திருச்சி மேலப்பஞ்சப்பூரில் பொது வழியை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை. 3 பேர் சிக்கிய நிலையில் தலைமறைவான 7 பேரை பிடிக்க முடியாமல் திமுக அரசின் ஏவல் துறை திறனற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் ரயில்வே ஸ்டேஷன் நுழைவு வாயிலில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்ட் அருகே மின்மாற்றி பகுதியில் 3 வயது ஆண் குழந்தை சடலமாக கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ள அவலம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை எடுத்துச் சென்ற 2 பிடிபட்டனர். உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடிகள் அடங்கிய 15 பெட்டிகள் இருந்ததும் மேலும் சோர்சா வெடிகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் பெட்ரோல் பங்கில் சில்லறை பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறில் பங்க் ஊழியர்கள் மீது மது போதையில் தாக்குதல் நடத்திய இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் கட்டற்ற மது விற்பனை காரணமாக குடிக்கு அடிமையாகும் இளைஞர்கள் பெருகியுள்ளதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பீர்ஜேப்பள்ளி கிராமத்தில் கோயிலில் வழிபட பட்டியல் இனத்தவருக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏற்பட்ட மோதலில் 9 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற பரிதாபம். தமிழ்நாட்டில் பட்டியல் இன மக்களுக்கு உரிய உரிமையை வழங்க திறனில்லாத விளம்பர மாடல் ஸ்டாலின் மக்கள் வரிப்பணத்தில் வெளிநாட்டு சுற்றுலா சென்றுள்ளதாக மக்கள் விமர்சனம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பேப்பர் கம்பெனி உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் தங்க நகை, 2 லட்சம் ரூபாய் வெள்ளி பொருட்கள் மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை 3 பேர் சேர்ந்து கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற கொடூர வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் எட்டிமடை சோதனைச் சாவடி அருகே உரிய ஆவணங்களின்றி 22 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்ற கேரளாவைச் சேர்ந்த தந்தை மகன் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. வருவாய்த்துறையில் காலியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 48 மணி நேர தொடர் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் 15,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போராடுவார்கள் என தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் எச்சரிக்கை.
தமிழகத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பு கூரை இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் வீணாகும் நிலையில் ஆமை முட்டை போடும் இடங்களை கண்காணிக்க 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள அவலம். 4 ஆண்டுகளாக நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அலட்சியம் காட்டிய நிலையில் ஆமை முட்டைக்கு காட்டும் அக்கறைதான் திராவிட மாடல் ஆட்சியா ஸ்டாலின் என விவசாயிகள் கேள்வி. சென்னை மெரினா முதல் நீலாங்கரை வரை கடலில் ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதால் கட்டிட கழிவுகள், பிளாஸ்டிக் கயிறுகள், கட்டைகள், மாலைகள் குவிந்து கடற்கரை பாழடைந்த அவலம். விடியாதிமுக அரசின் முறையான திட்டமிடல் இல்லாததால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதாகவும் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை தேவை எனவும் மீனவர்கள் வலியுறுத்தல். இந்தியாவில் சாலை விபத்துகளில் 20,582 விபத்துகள் பதிவாகி தமிழகம் முதலிடம் வகிப்பதாக அதிர்ச்சி தகவல். தரமற்ற சாலை பாதுகாப்பு விதிமீறல்கள், வாகனங்களின் வேகத்தை கண்காணிப்பதில் அலட்சியம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை விடியா ஸ்டாலின் ஆட்சி கவனம் செலுத்தாததால் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் ஆறு போல் பெருக்கெடுத்தோடும் அவலம். பலமுறை புகாரளித்தும் சம்பந்தப்பட்ட ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் முன்னேற்பாடுகள் செய்யாததால் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. விநாயகர் சிலைகள் மற்றும் மாலைகளை தொலைநோக்கு திட்டத்துடன் மறுசுழற்சி முறையில் கரைக்காமல் ஸ்டாலின் அரசு கடற்கரை ஓரம் கொட்டி சகதியாக்கி உள்ளதாக வேதனை. சென்னை எண்ணூரில் விநாயகர் சிலை கரைப்புக்கு உரிய ஏற்பாடு செய்யாமல் ஏவல் துறை அலட்சியம் காட்டியதால் கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் கரை ஒதுங்குவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அவலம். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க கடலில் 300 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் சிலைகள் கரைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் நடத்தும் செமஸ்டர் தேர்வுகளில் தொடர்ந்து குளறுபடிகள் நடப்பதாக மாணவர்கள் புகார். தேர்வு மையங்களுக்கும் தேர்வுத்துறைக்கும் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததாலும், தேர்வு நடத்துபவர்களுக்கு செலவு தொகை வழங்காததாலும் புத்தகம் முதல் சான்றிதழ் வழங்குவது வரை சொதப்பலாகவே இருப்பதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் அந்த விலை போதுமானதாக இல்லை என தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் நெல் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என அளித்த வாக்குறுதி விடுத்த நிலையில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்காக ஆட்சி முடியும் நேரத்தில் ஸ்டாலின் அரசு வழங்கியுள்ளதாக விவசாயிகள் விமர்சனம். தென்னரகத்துக்கு 2,545 பொது ரகத்துக்கு 2,500 அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பாராட்டுவதற்கு தகுந்த அறிவிப்பாக நாங்கள் கருதவில்லை. காரணம், இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசு பதவியேற்பதற்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2,500 ரூபாய் விலையை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் தான் 2,500 ரூபாயும் 2,540 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடியா அரசு அறிவித்த புதிய விலையை எதிர்பார்த்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை குவித்த விவசாயிகள். கடலூரில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களிலும் 1000 மூட்டைகள் முதல் 3000 மூட்டைகள் வரை தேக்கமடைந்துள்ளதால் பொய் மாடல் ஸ்டாலின் அரசை நம்பி ஏமாந்ததாக விவசாயிகள் கவலை. சென்னையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே பக்கிங்காம், ஓட்டேரி, வியாசர்பாடி, கொடுங்கையூர் கால்வாய்களை தூர்வாரும் பணியை விடியா அரசு துவங்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பக்கிங்காம் கால்வாயை தூர்வார நிதி ஒதுக்கி ஆய்வு செய்வது போல் துணை முதல்வர் கண் துடைப்பு நாடகம் நடத்தியதால் மழை பாதிப்பில் இருந்து சென்னை மாநகரம் தப்பாது என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த கோவில் பதாகை பகுதியில் குடியிருப்பை சுற்றிலும் மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீர் சூழ்ந்திருப்பதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஆவடி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல்.
சேலம் மாவட்டம் மேட்டூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபரை காப்பாற்ற முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை குற்றவாளிகளுக்கு துணை போவதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் காணையில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினரை விடியாதிமுக நிர்வாகி சரமாரியாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. ஆளும் கட்சி என்ற திமிரில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அராஜக நடவடிக்கைகள் அதிகரித்து விட்டதாகவும் சட்டவிரோத செயல்களுக்கு ஏவல் துறையும் துணை போவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி கரூர் செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் ஓட்டுநர் நடத்துனர்கள் யார் எப்போது செல்வது என்பது தொடர்பாக மோதல். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் செல்வதற்காக அரசு போக்குவரத்து கழக நேர காப்பாளரும் போக்குவரத்து போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை. சேலத்தில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கு புதிய பேருந்து நிலையத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் பயணிகள் அவதி. மழைநீரை விரைந்து அகற்றாமல் அலட்சியம் காட்டிய மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழகம் வருகிறார். சென்னை சிட்டி யூனியன் வங்கி 120வது ஆண்டு விழா மற்றும் புதன்கிழமை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று குடியரசுத் தலைவர் சிறப்புரை. சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான இந்தியா சீனா நல்லுறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் மோடி எல்லையோர பயங்கரவாதத்தால் இரு நாடுகளுக்கும் ஏற்படும் பாதிப்பு குறித்து விவரித்தார். இந்தியா சீனா இரு நாடுகளின் நல்லுறவு குறித்த பேச்சுவார்த்தை குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிசரி விளக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அனுமதியின்றி இயங்கும் செங்கல் சூளைகளுக்காக மரங்கள் வெட்டுதல், மண் திருட்டு ஆகியவற்றால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அவலம். விடியா ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்தபடி நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் 5 முதல் 10% உயர்வு. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டிற்காக இந்தியா வரவிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தக பதற்றம் மற்றும் ஷாங்காய் உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடி சீனா சென்ற காரணங்களால் ட்ரம்ப் தனது இந்திய பயணத்தை ரத்து செய்ததாக தகவல். அமேசான் காட்டை அழித்துவிட்டு பாலத்துடன் கூடிய பூங்கா அமைக்க திட்டமிட்டுள்ள பெருநாட்டு அரசு அங்கு வாழும் பழங்குடியின மக்களை வேறு இடத்திற்கு குடியமர்த்த திட்டம். அரசின் அறிவிப்பால் வெளி உலகத்தை பார்க்காத அமேசான் காடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் மேலும் அடர்ந்த காடுகளுக்குள் சென்று வாழ்ந்து வருவதால் பெரு அரசுக்கு உலக நாடுகள் கண்டனம். திருநாய்களின் தொல்லையை அடக்க கேரள அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்த மந்திரக்கோளுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம். மனிதர்களிடமிருந்து நாய்கள் ஓட்டம் பிடிக்கும் வகையில் உருவாகியுள்ள மந்திரக்கோளுக்கு காப்புரிமை பெற்று தொழில் துவங்க மாணவர்கள் முயற்சி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மயக்க மருந்து கொடுத்து 7 பெண் நோயாளிகளை பாலியல் வன்கொடுமை செய்த மருத்துவர் கைது. மருத்துவ பணியை தொடர தடை விதித்ததுடன் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவையை தொடங்க உள்ளதாக முடிவு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் சந்திப்பில் முடிவு செய்யப்பட்டதாக தகவல். ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் படிப்பதற்கான கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் நடப்பு கல்வியாண்டில் இதுவரை சேர்க்கப்படவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என தகவல். தெரு நாய்களை பொது இடங்களிலேயே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தன்னை அறிமுகப்படுத்தியதற்காக தெரு நாய்களுக்கு நன்றி சொல்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம் நாத் திருவனந்தபுரத்தில் நகைச்சுவை பேச்சு. தெரு நாய்களை காப்பகங்களில் பாதுகாத்து உணவு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற அமர்வு பிறப்பித்த உத்தரவை 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ரத்து செய்த நிலையில் அந்த அமர்வில் விக்ரம் நாத்தும் இடம்பெற்றிருந்தார். பஞ்சாபில் பிறந்து 15 நாளை ஆன பச்சிளம் குழந்தையுடன் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் 4 நாட்களாக சிக்கி தவித்த தாய் பாதுகாப்பாக மீட்பு. தங்காய் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் முதல் மாடியில் 15 நாள் குழந்தையுடன் வசித்த தாயை படகு மூலம் ராணுவத்தினர் மீட்ட வீடியோ வெளியீடு.
இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா படுகொலை. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ச் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் அதிக அளவில் குடியேறுவதாக கூறி பல்வேறு நகரங்களில் பேரணி நடத்திய மக்கள். ஆஸ்திரேலிய மக்கள் நடத்திய இப்பேரணி பிரிவினையை ஏற்படுத்தும் என கூறி கடும் கண்டனம் தெரிவித்த ஆஸ்திரேலிய அரசு. ஆப்கானிஸ்தானில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவு. நிலநடுக்கத்தின் தாக்கம் டெல்லி, பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், லாகூர் உள்ளிட்ட இடங்களில் உணரப்பட்டதாக தகவல். நமீபியா நாட்டின் ஹர்டப் மாகாணம் மெரிண்டல் நகரில் போலீஸ் வாகனத்துடன் சிறைத்துறை பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 14 போலீசார் உட்பட 16 பேர் பலியான பரிதாபம். போலீசாரின் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததே விபத்துக்கு காரணம் என தகவல். ஐந்து ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களின் வருகை பன்மடங்கு அதிகரித்து விட்டதாக குற்றம் சுமத்தி ஆஸ்திரேலியாவின் பல நகரங்களில் கண்டன பேரணி. இந்தியர்களுக்கு எதிரான போராட்டம் என்பது பட்டவர்த்தமான இன துவேஷம் என ஆஸ்திரேலிய அரசு விமர்சனம். சென்னையில் 1789 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை 51 ரூபாய் குறைந்து 1738 ரூபாய்க்கு விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலை எந்த மாற்றமுமின்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெற்ற 100 பந்து கொண்ட ஆண்களுக்கான தி 100 கிரிக்கெட் தொடரில் ஓவல் இன்வென்சிபிள் அணி வெற்றி. இறுதிப் போட்டியில் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அணியை 26 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அபாரம். வருகிற 13ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் 20வது உலக தடகள போட்டி. ஈட்டி எறிதலில் உலக சாம்பியனான நீரஜ் சோப்ரா தலைமையிலான இந்திய அணியில் மொத்தம் 19 பேர் இடம்பெற்றுள்ளதாக அறிவிப்பு. 7வது ஜூனியர் பெண்கள் தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று அசத்திய இந்திய பெண்கள் அணி. பூட்டான் தலைநகர் திம்பில் நடந்த இத்தொடரின் கடைசி போட்டியில் வங்காளதேசத்திடம் இந்திய அணி தோல்வி கண்ட போதும் முதல் 5 ஆட்டங்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்ததால் முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. புரோ கபடி லீக் தொடரில் மும்பாக்கு எதிரான போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி தோல்வி. பெங்கால் வாரியர்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் இடையேயான மற்றொரு ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் வெற்றி பெற்றது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் காலிறுதிக்கு முன்னேறிய ஸ்பெயின் வீரர் அல்காரஸ். 4வது சுற்றில் பிரான்சின் ஆர்தர் ரிண்டர்னக்குடன் மோதிய அல்காரஸ் 6-4 என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். T20 கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கும் டாப் 3 பேட்ஸ்மேன் தேர்வில் 2 இந்திய வீரர்களை தேர்வு செய்த சுரேஷ் ரெய்னா. தென்னாப்பிரிக்கா வீரர் ஹென்ரிச் கிளாசன் முதலிடமும் இந்திய வீரர்கள் அபிஷேக் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் முறையே 2 மற்றும் 3வது இடத்துக்கு தேர்வு. ஆசிய கோப்பை ஹாக்கியில் ஜப்பான் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. ஆசிய கோப்பை ஹாக்கியில் ஏற்கனவே சீனாவை 4-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய இந்திய அணி தற்போது ஜப்பானை வீழ்த்தி வெற்றி. புற்றுநோய் பாதிப்பு காரணமாக பிரபல ஹிந்தி நடிகை பிரியா மராத்தே உயிரிழப்பு. பிரியா மராத்தே மறைவிற்கு ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் இரங்கல். சின்னத்திரை நடிகர் குமரன் நடிக்கும் குமார சம்பவம் படத்தின் 2வது பாடல் வெளியீடு. நடிகரும் இயக்குநருமான பாலாஜி வேணுகோபால் இயக்கியுள்ள இப்படம் வருகின்ற 12ஆம் தேதி வெளியாவதாக படக்குழு அறிவிப்பு. மோட்டார் ஸ்போர்ட்ஸை தனக்காக அல்லாமல் இந்தியாவுக்காக ஊக்குவியுங்கள் என ரசிகர்களுக்கு நடிகரும் கார் ரேசருமான அஜித் அட்வைஸ். ஜெர்மனியில் நடக்கும் கார் ரேஸில் பங்கேற்று வரும் அஜித் ரசிகர்களை சந்தித்து உரையாடிய நிலையில் விரைவில் இந்தியாவிலிருந்து நிச்சயமாக ஒரு ஃபார்முலா 1 சாம்பியன் உருவாகுவார் எனவும் நம்பிக்கை. சிவா மனசுல சக்தி பட இயக்குனர் ராஜேஷுடன் 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ஜீவா புதிய படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல். ஜீவாவின் 47வது திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமையும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.
பரம் சுந்தரி திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் முதல் 2 நாட்களில் மட்டும் 25 கோடி ரூபாய் வசூலித்ததாகவும் தகவல். உலகம் முழுவதும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியான திரைப்படம் 3ஆம் நாள் முடிவில் 50 கோடி ரூபாய் வசூலை எட்டிவிடும் என படக்குழு உற்சாகம்.